ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Y2K Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இட்லி தோசைனா அடிக்கடி செஞ்சு போர் அடிச்சு போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபியை நம்ம செய்யலாம். அரிசி மாவை யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதை குழந்தைங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாத ரொம்பவும் ஹெல்தியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு கடையில் கிடைக்கிற மாவு தான். அது கூடவே தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவல், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முட்டைகோஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆவியில் வேக வைக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவு வெதுவெதுப்பான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நாம் இந்த மிக்சரை ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு கூட நம்ம பச்சை தண்ணியை ஆட் பண்ணுறதுக்கு விட வெதுவெதுப்பான தண்ணியை ஆட் பண்ணி செய்யும்போது நம்ம செய்கிற எந்த ரெசிபியாக இருந்தாலுமே நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் இதை அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக கோலி ஷேப்பில் பண்ண போகிறேன். அதனால் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் மாவை உருட்டும் போது கிராக்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் ஒரே ஷேப்பில் உருட்டினதுக்கப்புறம் இதை நம்ம ஆவியில் வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம நார்மலாக இட்லியை எந்த மெத்தடில் வேக வைப்போமோ அதே மெத்தடில் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மிக்சர் அதில் போட்டு வேக வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். 7லேருந்து 8 நிமிஷம் போல் இதை நம்ம ஆவியில் வேக வச்சாலே போதும். 7 நிமிஷம் ஆகிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு வெந்து வந்துருக்குது. நம்ம இதுக்கு மேலே இதை நம்ம வேக வச்சோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அடுத்தது இதை நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஆட் பண்ணிவிட்டு சீரகத்தை நல்லா பொரிய விட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணினா ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் போல் வதக்கினாலே போதும். வெங்காயம் நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நம்ம வதக்கினாலே போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவை மிக்ஸ் பண்ணும்போது அதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம இப்போ ரெடி பண்ணுற இந்த தாளிப்புக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிட்டாலே போதும். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா வெங்காயத்தை ஆட் பண்ணும்போதே அது கூட ஒரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் கருகாத அளவுக்கு அதை நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கினாலே போதும். மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கிற மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு எண்ணெயிலே இதை நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா அந்த உருண்டையில் எல்லா பாகத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவோடு சேர்த்து இந்த உருண்டையும் நல்லாவே வெந்துருச்சு. கவர் பண்ணி குக் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி திரும்பவும் ஒரு 1 நிமிஷம் போல் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியான ரொம்பவும் சாஃப்டான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த டிஷ்ஷை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இல்லைனா நைட்டு டின்னருக்கோ இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட கொடுக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவும் டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அரிசி மாவு மட்டுமே யூஸ் பண்ணி செய்கிற இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.